வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த புது வருஷத்தை இனிப்போட ஆரம்பிக்கலாம். சோசியல் மீடியால என்ன 1.25 மில்லியனுக்கு மேல ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சக்கரை யூஸ் பண்ணாம ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு கசகசாவை எடுத்து நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க சின்ன கப்பா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 6 வகையான நட்ஸ் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழமும் கூடவே எடுத்திருக்கேன். எல்லா பருப்புமே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரே கடாயில போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுருவோம். இது எல்லாம் வறுக்கும் போது நல்லா வாசனை வருது. நான் பிஸ்தா பருப்பு ஆல்ரெடி ரோஸ்டர் தான் எடுத்திருக்கேன். அதை கடைசியா போட்டு லைட்டா வறுத்து விட்டு இறக்கிடலாம். வறுத்த இந்த பருப்பை ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சிடலாம். 6 வகையான பருப்புகளை நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதை மொத்தத்துல 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்ல 3 கப் அளவுக்கு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துப்போம். கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி அரைச்சி வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை இதுல போட்டெல்லாம். பேரிச்சம்பழத்தை அரைக்கும் போது நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. அடுப்ப சிம்ல வச்சுட்டு வறுத்து வச்சிருக்க நட்ஸை போட்டு இதுல நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல மாத்தி ஆற வச்சுட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சிருக்க கசகசா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். கை போட்டு நல்லா பிசைஞ்சு சிலிண்டர் ஷேப்ல உருட்டி கசகசாவில இதை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை உடனே கட் பண்ணலாம். இது போல அரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிச்சிட்டு தான் வரும். நல்லா ஷார்ப்பா இருக்க கத்தியை வச்சு ஒரே டைமா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது போல நல்லா ரவுண்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க ரோல் பண்ணி வச்சுட்டு தேவையானப்ப நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்க, பேக்கரி ஷாப்ல விக்கிற மாதிரியே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. இதை 3 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.